புதுசா கத்துக்கும் பயணத்துல இன்னைக்கு எங்க கிளம்பி போயிட்டுருக்கோம்னா, டாட்டால ஒரு வொர்க் ஷாப் இருக்கு. அத ஜாயின் பண்ண தான் நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம். அங்க ஸ்பாட்டுக்கு போயிட்டு ரீச் ஆனதுக்கப்புறம், சொன்னா நம்ப மாட்டீங்க எவ்வளோ பெரிய ஆளுங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும்டா, நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன வேலைன்னு நீங்க கேட்கலாம். ஆனா நம்ம கம்பெனில இருந்து நம்மளுக்கு இந்த வொர்க் ஷாப்ப ஜாயின் பண்ண சொல்லி அனுப்பிச்சு விட்டுருந்தாங்கங்க. ஸோ ஃப்ரீ சாப்பாடுன்னு வேற சொல்லியிருந்தாங்களா? நம்மள பத்தி தெரியாதா? சாப்பாடுன்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் இப்ப நிப்போம். இதுல ஃப்ரீ சாப்பாடுன்னு சொல்லிட்டாங்களா? அதனால காலையிலே எழுந்து கிளம்பி வந்தாச்சுங்க. இன்னமும் நீங்க இந்த வீடியோ லைக் பண்ணாம ஃபாலோ பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, மறக்காம ஒரு லைக் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. அடுத்த வீடியோ போட கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும். நான் மட்டும் இங்க தனியா வரலங்க. நம்ம டீம்மேட்ஸ் கூட சேர்ந்து தான் வந்தோம். ஒரு வழியா ஒர்க் ஷாப் முடிஞ்சு லஞ்ச் டைமும் வந்துருச்சு. நல்லா சாப்பிட்டு பசங்க வந்து டேபிள் டென்னிஸ்ல விளாண்டுட்டு இருந்தாங்க. விளையாண்டு முடிச்சுட்டு அப்புறம் எல்லாமே கிளம்பியாச்சுங்க. வியூ கொஞ்சம் பயங்கரமா இருந்துச்சு இங்கிருந்து. அதனால தான் இந்த வீடியோ காமிச்சிருந்தேன். ஸோ அப்புறம் பசங்க நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஃபைனலி ஒர்க் ஷாப் முடிஞ்சு நாங்கள் ஸ்டேஷனுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஃப்ரெண்டு 2 கிலோமீட்டர் பையான்னா 2 கிலோமீட்டர்னு சொல்லி எவ்வளோ தூரம் நடக்க விட்டாங்க. அப்புறம் இந்த டாட்டா வந்து கன்சல்ட்டில் வந்து நிறைய கற்றுக்க கிடைச்சிது. அவங்களுடைய ப்ராடக்ட் பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நானும் ஒரு வழியாக ஸ்டேஷனும் வந்துட்டேன். உங்களிடம் இருந்து விடைபெறும் உங்கள் அன்புக்காக மட்டுமே நான். சரி ட்ரெயின் வந்துருச்சு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.